தாய்க்கும் தாய் தமிழுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்து நம்மளை எல்லாம் தாய் மாணவனாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பாவனும் பேரரசர் அண்ணன் டி கே சிவகுமார் அவர்கள் வாதம் மனைவி படிப்பு சம்பந்தமா மாநில அமைப்பு செயலர் மகளிர் அதிகம் பேசிட்டாங்க. நேரம் கம்மியா இருக்கு, குழந்தைகள்லாம் ஆர்வமா இருக்கீங்க. இரண்டே வார்த்தை மட்டும்தான். நம்ம அம்மா அப்பா சொத்து சேர்த்து வைக்கிறாங்க, அதை வச்சு பசங்களா இருந்தாலும் உள்ள பிள்ளைங்களா இருந்தாலும் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எந்த காலத்திலையும் யாருக்கும் வரக்கூடாது. இது நான் சொல்லல, ஆசிரியர் தினம் விழா கொண்டாடுவோம். யாருக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடுறாங்க தமிழகத்துல, இந்தியாவில் ஆசிரியர் தினம் யாரோட பிறந்தநாள்? டாக்டர் ராதாகிருஷ்ணன், முன்னாள் ஜனாதிபதி. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, அதை மட்டும் சொல்லி முடிச்சாங்க. உங்கள் மகன் யோக்கியனாக இருந்தாலும் அவருக்கு உங்கள் சொத்து சேராது. எப்படி? உங்கள் மகன் யோக்கியனாக இருந்தால் உங்களுடைய சொத்து அவருக்கு சேராது. உங்களுடைய மகன் அயோக்கியனாக இருந்தாலும் உங்களுடைய சொத்து அவனுக்கு சேராது. புரியுதா? புரிஞ்சு யோசனை பண்ணி புரியுங்க. கடைசி நான் சொல்றேன். அதுக்கு உதாரணம் எங்க வீட்டிலே இருக்காங்க. என் தங்கச்சி, எங்க அண்ணன் எல்லாமே டபுள் டிகிரி எல்லாம் முடிச்சு இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்காங்க. எல்லாமே இன்னைக்கு 5 லட்சம் 6 லட்சம் சம்பளம். எங்க அம்மா அப்பா சேர்த்தது சொத்து எங்க வீட்டுல எங்க பசங்களுக்கு உங்களுக்கு யாருக்கும் அது பயன்படவில்லை, சும்மா இருக்கு. எல்லாமே எங்க அம்மா அப்பா கொடுத்த 2 வீடு 3 வீடோட இன்னைக்கு எல்லாம் 5 வீடு 10 வீடு வச்சிருக்காங்க. அவங்க உழைப்புல அதுக்கு இந்த கல்விதான் கை கொடுத்தது, கல்விதான் கை கொடுத்தது. நம்ம மக்கள் என்ன நினைக்கிறோம் வச்சுங்களேன், அரசாங்கம் வேலை வாய்ப்புல படிச்சோம் அப்படின்னா, பேப்பர்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10th 8வது இருந்து அரசு ஊழியர்களா இருக்கிறாங்க. அப்படிதானே? போஸ்ட் ஆபீஸ்ல இப்ப போன மாதம் ரெக்கமெண்ட் கொடுத்திருந்தாங்க. அது யாராவது தாய் தகவல் பார்த்தாங்க, நானும் பார்த்தேன் அப்படிங்கிறவங்க சொல்லுங்க. போஸ்ட் ஆபீஸ்ல போன மாதம் 7000 பேருக்கு வேலை வாய்ப்புக்கு எடுத்திருந்தாங்க. எத்தனாவது படிப்பு கேட்டு சொல்லியிருந்தாங்க? 8வது தான் சொல்லியிருந்தாங்க போஸ்ட் ஆபீஸ். அது நம்ம யாரும் தெரிஞ்சுக்கிறதும் இல்லை, அதுக்கான முன்னெடுப்பும் இல்லை. அதுக்கு என்னன்னா நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி தரல, வழிகாட்ட ஆளுங்க. இனி வழிகாட்ட வீரமுத்திரை முன்னேற்ற சங்கமும் தமிழர் தசமும் இருக்கு. நீங்க நம்ம வேலைக்கு நம்ம 10th படிச்சாலும் அரசாங்க வேலை இருக்கு, +2 படிச்சாலும் அரசாங்க வேலை இருக்கு, காலேஜ் படிச்சாலும் அரசாங்க வேலை இருக்குங்கிற எண்ணத்தை நம்ம சிறு வயதுல தான் நம்ம குழந்தைங்க மனசுல பதியணும். பரீட்சை எழுதணும். ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் எழுதினாலும் கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைக்கும். ஒரு அரசாங்க வேலை அரசு அதிகாரிகள் நம்ம ஆனோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை சார்ந்து கண்டிப்பாக ஆய்வு சொல்லுது. ஒரு வீட்டுல ஒருத்தன் அரசு ஊழியரா ஆனா அப்படின்னா அதை சார்ந்து 5 குடும்பம், அதாவது சொந்தக்காரங்க 5 குடும்பம் கண்டிப்பாக அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல மாறிடும். ஏன் அப்படின்னா சித்தப்பா பையன் அரசு ஊழியரா இருப்பான், பெரியப்பா பையன் அரசு ஊழியரா இருப்பான். அதை பார்த்து அவங்க உறவினர்கள் பேசி சொல்லி மனதை எண்ணம் மாறி அவனுக்கு அவனும் அரசு ஊழியராக பார்ப்பான். இதுதான் ஆய்வு. அதனால நீங்க சொந்தக்காரங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒருத்தங்க அரசு ஊழியர் இருந்தாலும் சொந்தக்காரங்க 2 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. மாறி நேற்று ஒரு சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு இடத்து பிரச்சனை, தலைவர் வீட்டு ஆபீஸ் இருந்தாங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. அந்த அம்மா டீச்சர் ராஜமலையில, அவங்க அண்ணன் பிஓ, இன்னொரு அண்ணன் சர்வே. அவங்க வீட்டுல அரசு ஊழியர் 3 பேர், 3 பேரும் அரசு ஊழியர். அதை பத்தி அவங்க பேசும்போது அவங்க சொல்றாங்க, பரீட்சை தான் எழுதணும். அவங்க அம்மா அப்பா படிக்கல, அரசு ஊழியர் இல்லை, ஆனா இவங்க 3 பேருமே அரசு ஊழியர். லஞ்சம் கொடுத்துதான் எங்க போறோம், பரீட்சை எழுதுறாங்க, பாசாயி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடாங்க. அதனால நம்ம பிள்ளைகள் அரசு ஊழியர் ஆகும் அப்படிங்கிற எண்ணத்தை சிறு வயதிலிருந்து பதிக்க வேண்டும். அடுத்ததாக
பரிசு வழங்கி கௌரவித்தல். 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழர் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் தமிழ் திரு கே செல்வகுமார் அவர்களை மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். பேர் படிக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் மேடை இருக்குங்க. 12ஆம் வகுப்பில் 600 மதிப்பெண்ணுக்கு 586 மதிப்பெண் பெற்று பரணிதரன் அவர்கள் முதல் மாணவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் மேடை கொள்ளாத அன்போடு அழைக்கின்றோம். அவருக்கு வீரமுத்திரர் பேட்ட சங்கத்தின் சார்பிலே 5000 ஊக்கத்தொகையும் தங்க நாணயமும் பரிசு வழங்கப்படுகின்றது. பரணிதரன். அதே போல 12ஆம் வகுப்பில் 600க்கு 576 மதிப்பெண் பெற்று அடுசையா சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த பெண்மணிக்கு 2ஆம் பரிசாக பெரிய சீட் எடுத்துக்கோங்க. சீட் அங்கிருந்து உட்கார்ந்து நான் சொல்ல முடியும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் கூட பரணிதரன் யாரு கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அனுசையா 600 மதிப்பெண்ணுக்கு 576 மதிப்பெண் பெற்று 2ஆவதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அந்த பெண்மணி கொஞ்சம் மேடை தருவோம். அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பில் 600க்கு 571 மதிப்பெண் பெற்று 3ஆவதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள தர்சனி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தர்சனி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனுசையா தர்சனி 2 பேரும் இல்லைங்களா? அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் 500 மதிப்பெண்ணுக்கு 497 மதிப்பெண் பெற்று முதலாவதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த யோகேஸ்வரி அவர்களை பெற்றோர்களையும் மாணவியையும் மேடை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். யோகேஸ்வரி உங்க பொண்ணாங்க யோகேஸ்வரி. 10ஆம் வகுப்பில் 500க்கு 496 மதிப்பெண் பெற்று 2ஆவதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கிறிஸ்டா பெண்மணியும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கிறிஸ்டா 496. 10ஆம் வகுப்பில் 500க்கு 494 மதிப்பெண் பெற்று 3ஆவதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த மகஸ்வி மாணவரையும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு கொஞ்சம் சீக்கிரம். பரிசு தொகையும் சான்றிதழும் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக நடைபெற்று முடிந்த நீட் தேர்வில் கரூர் மாவட்டத்தில் 2வது இடம்பெற்ற ஹரிகரன் கல்லை கிராமத்தை சேர்ந்த ஹரிகரன் அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மாநிலத்தில் 15வது இடத்தை பிடித்திருக்கார். எல்லாமே கொஞ்சம்
உற்சாகமாக அழைக்கப்பட்டார்கள். மாநிலத்தில் 12வது இடம் பெற்றிருக்காரு. அவருக்கு தங்க நாணயமும் பரிசு தொகையும் தலைவரின் சார்பிலே அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. சத்யா, இப்ப அந்த சீட் எடுக்கணும். அடுத்தபடியாக 12ஆம் வகுப்பில் 600க்கு 558 மதிப்பெண் பெற்ற திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த நர்மதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக 600க்கு 553 மதிப்பெண் பெற்று திருச்சி மாவட்டத்தை சார்ந்த தர்சினி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பெற்றோருடன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக 600 மதிப்பெண்ணுக்கு 557 மதிப்பெண் பெற்ற திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஹர்ஷதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சேரா ஹர்ஷதா. பன்னிரண்டாம் வகுப்பில் 600க்கு 532 மதிப்பெண் பெற்று கரூர் மாவட்டத்தை சேர்ந்த கார்த்திகாய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோருடன் மேடைக்கு வருமாறு. அதே போல 600க்கு 538 மதிப்பெண் பெற்ற தமிழரசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதுல அப்படியே ஒரு போட்டோ எடுக்கலாம். தமிழரசன் ஒவ்வொரு போட்டோ கொஞ்சம் எல்லாத்துக்கும் விமர்சிக்கிறாங்க. இதற்கு அடுத்தபடியாக 600 மதிப்பெண்ணுக்கு 539 மதிப்பெண் பெற்ற ஜீவப்பிரியா திருச்சி மாவட்டத்தை சார்ந்த அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோருடன் மேடைக்கு வரும். இதற்கு அடுத்தபடியாக 600 மதிப்பெண்ணுக்கு 547 மதிப்பெண் பெற்ற துர்காதேவி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த துர்காதேவி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பேரம் சொல்லுவாங்க. அதே போல மதுரை மாவட்டத்தை சார்ந்த ராம்குமார் 600க்கு 547 மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராம்குமார் அப்படியே. அதே போல 12ஆம் வகுப்பில் 600க்கு 534 மதிப்பெண் பெற்ற ராஜ விஸ்வா தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த மாணவரையும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 12ஆம் வகுப்பில் 600க்கு 537 மதிப்பெண் பெற்ற மாணவரையும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ராமநாதன் 12ஆம் வகுப்பில் 600க்கு 547 மதிப்பெண் பெற்ற திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கோகுல தர்சினி 27 மதிப்பெண் பெற்ற திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஆகாஷ் பிரியான் மாணவரையும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 12ஆம் வகுப்பில் 600க்கு 537 மதிப்பெண் பெற்ற விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ராமநாதன் இருக்கீங்களா? பன்னிரண்டாம் வகுப்பில் 600க்கு 520 மதிப்பெண் பெற்ற நாகலட்சுமி கரூர் மாவட்டத்தை சேர்ந்த மாணவியை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நாகலட்சுமி பன்னிரண்டாம் வகுப்பில் 600க்கு 519 மதிப்பெண் பெற்ற நன்மொழி புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மாணவியை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்மொழி திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தேவதர்சினி 600க்கு 518 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். அவருடைய பெற்றோருடன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதே போல 12ஆம் வகுப்பில் 600க்கு 515 மதிப்பெண் பெற்ற கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தீபிகா
மாணவியையும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அதே போல 12ஆம் வகுப்பில் 600க்கு 515 மதிப்பெண் பெற்ற சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த லீலா தேவி மாணவியையும் பெற்றோரையும் மேடைக்கு அழைக்கின்றோம். லீலா தேவி இருக்கீங்களா? அதே போல 12ஆம் வகுப்பில் 600க்கு 511 மதிப்பெண் பெற்ற திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கமலா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோருடன் வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 12ஆம் வகுப்பில் 600க்கு 510 மதிப்பெண் பெற்ற கிருத்திகா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கிருத்திகா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். கிருத்திகா. 12ஆம் வகுப்பில் 600க்கு 510 மதிப்பெண் பெற்ற கோபிகா புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த கோபிகா இருக்கீங்களா? பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபிகா நீங்க புதுக்கோட்டை வாங்க. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கோபிகா இருக்கீங்களா? 12ஆம் வகுப்பில் 500க்கு 510 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். 600க்கு 510 மதிப்பெண் இருக்கீங்களா? திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சிந்து இருக்கீங்களா? 12ஆம் வகுப்பில் 600க்கு 511 மதிப்பெண் பெற்றிருக்கிறார். பெற்றோருடன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். 12ஆம் வகுப்பில் 600க்கு 519 மதிப்பெண் பெற்று திருச்சி மாவட்டத்தை சார்ந்த அபினவ் மாணவரையும் பெற்றோரையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவரும் அமர்மாறு அன்போடு. இதற்கு அடுத்தபடியாக 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கான சான்றிதழும் பரிசு தொகை வழங்கப்படும். இந்நிகழ்வின் தொடர்ச்சியாக தமிழர் தேசம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குரு மணிகண்டன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். அதை தொடர்ந்து 10th எல்லாத்துக்குமே பரிசு கொடுப்பாங்க. தமிழ் வாழ்க, வீரமிகு பெரும்பாட்டன் பேரரசர் பெருமிடுக முத்தையருடைய பொற்பாதங்களை போற்றி சாதி சமநிலையற்ற இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்த சமநீதி போராளி அவர்களை வணங்குகிறேன். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக முன்னெடுத்திருக்கக்கூடிய பொது தேர்விலே சாதித்த மாணவ செல்வங்களுக்கான பாராட்டு விழா. பொதுவாக எல்லோரும் பரிசளிப்பு விழா என்று பெயர் சூட்டுவார்கள். நமக்கு அதிலே பெரிதாக உடன்பாடு இல்லை. பரிசு என்று சொன்னால் அதை வாங்கி அப்படியே வைத்துக் கொண்டு அது அந்த கணமே மறந்துவிடும். ஆனால் பாராட்டு என்பது அப்படி அல்ல. ஒரு முறை பாராட்டினால் அது அடுத்த கட்ட வெற்றிக்கு மிகச்சிறந்த உந்துகோலாக அமையும். அதனால் இதற்கு பெயர் சூட்டினோம் பாராட்டு விழா என்று. ஏனென்று சொன்னால் எங்களுடைய சொந்தங்களை, எங்களுடைய சகோதரர்களை, சகோதரிகளை நாங்கள் பாராட்டதான் வேண்டும். யாரோ ஒரு 3வது மனிதர்கள் என்று சொன்னால் அங்க பரிசு கொடுக்கலாம். இந்த விழாவிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அருமை அண்ணன் வைரவேல் அம்பலகாரன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் பொதுச் செயலாளர் மா நடராஜன் பூசாரி அவர்களே, மாநில இளைஞரணி செயலாளர் அருமை நண்பர் துரை குணசேகரன் முத்துராஜா அவர்களே, பல்வேறு காரணங்களால் இங்கே வாழ்த்துறை வழங்குவதற்காக எங்களுடைய மாணவ செல்வங்களை எல்லாம் மிகப்பெரிய அரசியல்
உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடு செய்திருந்தோம். தவிர்க்க இயலாத காரணங்களால் வர இயலவில்லை என்றாலும் வாழ்த்துறை வழங்குவதாக இருந்த மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரான சிவவி மெய்யநாதன் அவர்களே, குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் இரா மாணிக்கம் அவர்களே, காடுவெட்டினார் தியாகராஜன் அவர்களே, குளித்தலை ஒன்றிய துணை பெருந்தலைவர் எம் இளங்கோவன் அவர்களே, எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் தலவாய் ராஜேஷ் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் சி மகடேஸ்வரன் அவர்களே மற்றும் மாநில நிர்வாகிகளே, கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் கல்லை அருள் அவர்களே, கரூர் மாவட்டத்தினுடைய இணை செயலாளர் அருமை அண்ணன் ஆண்டிப்பட்டி ரமேஷ் அவர்களே, இந்த நிகழ்வுக்காக தோளோடு தோள் என்று உழைத்த கிருஷ்ணநாயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி பிரசாந்த் முத்துராஜா அவர்களே, இந்த நிகழ்விலே பெரும் பங்கெடுக்கக்கூடிய முன்னாள் சங்கத்தினுடைய செயலாளர் கொலக்குடி ஜெயராஜ் அவர்களே மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளே, இங்கே பாராட்டுகளை பெறவிருக்கிற மாணவ செல்வங்களே, வருங்காலத்திலே இந்த சமூகத்தினுடைய உயர் அடையாளங்களாக வரப்போகக்கூடிய என்னுடைய சகோதர சகோதரிகளே, பத்திரிகை துறை நண்பர்களே, பாதுகாப்பை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் KKS அன்பு தம்பி குரு மணிகண்டனின் அன்பு நிறைந்த வணக்கங்கள். கல்வி என்பது ஒரு சமூகத்தினுடைய விடுதலை, சமூக விடுதலைக்கான பேர் ஆயுதம் அது. இங்கே என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பை படித்து முடித்திருக்கிறீர்கள். நாங்கள் பேசுகிற அரசியல் உங்களுக்கு புதிதாக தெரியலாம். இது அரசியல் அல்ல, நம்முடைய வாழ்வியல். இந்த வாழ்வியல் நமக்கு புதிதாக தெரியலாம். ஆனாலும் உங்கள் மத்தியிலே பேச வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. என் அன்பு சகோதரர்களே, தமிழ்நாடு முழுமைக்கும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே 400க்கும் மேற்பட்ட மார்க்குகளை எடுத்தவர்கள், 400க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை எடுத்தவர்கள் எல்லாம் பதிவு செய்யுங்கள் என்று சொன்னோம். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே 500க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை எடுத்தவர்கள் எல்லாம் பதிவு செய்யுங்கள் என்று சொன்னோம். அதிக தூரம், பல்வேறு காரணங்கள், வர இயலாத காரணங்கள் போன்ற பல்வேறு காரணங்களால் அவர்களெல்லாம் பதிவு செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் பதிவு செய்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை வெறும் 152. நாங்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்யும் போது குறைந்தபட்சம் 1000 நபர்கள் இங்கே கலந்து கொள்வார்கள் அப்படின்னு நினைச்சோம். ஏனென்று சொன்னால் தமிழகம் முழுக்க முத்திரையினுடைய எண்ணிக்கை 1,25,00,000 பேர். அதில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்கள், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்கள், இங்கே பரிசினை பெற வந்திருப்பவர்கள், பாராட்டை பெற வந்திருப்பவர்கள் வெறும் 152 பேர். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு. இப்போதே உங்களுக்கு எளிமையாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இங்கே என்ன பற்றாக்குறை இருக்கிறது என்பதை மாணவ செல்வங்கள் எளிமையாக விளங்கிக் கொள்ளலாம். மக்கள் தொகை எண்ணிக்கை 1,25,00,000 பேர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்கள் அதுல 1% வச்சுக்கிட்டாலும் இங்க வந்திருக்கிறது குறைந்தபட்சம் 1000 நபர்கள் வந்திருக்கிறோம். ஆனா வரல. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த சமூகத்திற்கு தற்போதைய தேவை கல்வி, கல்வி, கல்வியை தவிர வேறு எது ஒன்றும் இல்லை. கல்வியால் மட்டுமே ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்க முடியும். அதனால்தான் அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நீங்கள் கல்வியை கொடுப்பதனால் மட்டுமே அவருடைய சமூக நிலையை மேம்படுத்த முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். தந்தை பெரியார் சொல்கிறார், சுயமரியாதை எண்ணமும் கல்வியையும் மட்டும்தான் தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும், சமூக படிநிலையை உயர்த்தும் என்று சொல்கிறார். அதுக்கெல்லாம் மேல சொல்றாங்க, பாரதியார் சொல்கிறார், கற்றவர்கள் தான் கண்ணுடையவர்கள் என்று சொல்கிறார். அப்ப என்ன, படிக்கலனா குருடன் அர்த்தம். அப்ப படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்னும் எளிமையா நம்முடைய மாணவர்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, சமீபத்துல அசுரன் ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? திரைப்படத்தை பத்தி பேசினாதான் நம்ம அவங்களுக்கு தெரியும். அந்த அசுரன்கிற படத்துல சொல்லியிருப்பாங்க, இறுதி காட்சியில எல்லாம் முடிஞ்சு இறுதியா அந்த இயக்குனர் ஒரு காட்சியை வைத்திருப்பார். இந்த தனுஷ் நடிச்சிருப்பாரு. அதுல தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொல்லுவார், படிப்பை மட்டும்தான், காசு வச்சிருந்தா புடிக்குவானுங்க, நிலம் வச்சிருந்தா புடிக்குவானுங்க, படிப்பை ஒண்ணு மட்டும்தான் புடுங்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவார். இது அவர் இயக்குனர் சொல்லல, புதிதாக இதை பல்லாண்டு காலமாக
ஐயன் திருவள்ளுவர்ல இருந்து அத்துணை பேரும் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு இந்த முத்திரையர் சமுதாயத்திற்கு தலையாய தேவை இந்த கல்வி அறிவு தான். என் அன்பு சகோதரர்களே, ஒரு சர்வே எடுத்து பார்ப்போம், ஒரு டீடைல்டு சர்வே. எங்கெல்லாம் 10ஆம் வகுப்பிலே, 8ஆம் வகுப்பிலே, 7ஆம் வகுப்பிலே, 9ஆம் வகுப்பிலே கல்வி இடைநின்றவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று சமீபத்தில் கூட ஒரு வருடத்துக்கு முன்னாடி கரூர் மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த 8ஆம் வகுப்புக்கு மேல படிக்காம நின்னவங்க அவங்க என்ன காரணம் அப்படிங்கறத ஆய்வு பண்ணி ஒவ்வொரு ஊரா போய் பஸ் வச்சு அவரே ஏத்திட்டு போனார் ஸ்கூலுக்கு. பிரபுங்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் இருக்கும்போது அப்படி யாரெல்லாம் எந்தெந்த பகுதிகளெல்லாம் கல்வி இடைநிற்றல் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா இந்த கரூர் மாவட்டத்துல முத்திரையர்கள் எங்கெல்லாம் பெரும்பான்மையாக கொத்து கொத்தாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கல்வி இடைநிற்றல் அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு வேதனையான செய்தி பாருங்க. இது சொல்ல வர்ற செய்தி என்னன்னா, முத்திரையர் சமுதாய இளைஞர்கள் சகோதர சகோதரிகள் 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பிலே கல்வி இடைநிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அபாயகரமான செய்தியை சொல்கிறது இருந்தது. அதை தாண்டி ஒரு 2 வருடத்துக்கு முன்பாக மணப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த ஊர்ல இருந்து ஒரு கூலி வேலைக்காக கரூர் மாவட்டத்துக்கு போறாங்க. என்ன வேலை தெரியுங்களா? இந்த சமுதாயத்துக்கு போட்டிருக்க பாருங்க, பேரரசர் பெருமிடுகு முத்திரையர், அவருக்கு வயது 1349 நிறைவடைந்து விட்டது. கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்பாகவே அரசாட்சி புரிந்த பேரினம். எப்படி சேர நாடு இருக்கிறதோ, சோழ நாடு இருக்கிறதோ, பாண்டிய நாடு, பல்லவ நாடு எல்லாம் நீங்கள் பாட புத்தகத்திலே படித்திருப்பீர்கள். முத்திரையர் நாடு என்று ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. அப்படி 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பாகவே 300 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு பேர் அரச மரபிலிருந்து வந்த இந்த சமூகம் இந்த கரூர் மாவட்டத்தில் செய்ய போன வேலை என்ன தெரியுங்களா? இந்த நூற்றாண்டுல மனிதனுடைய மல தொட்டியை சுத்தம் செய்யக்கூடிய வேலை. அந்த வேலைக்கு போகும்போது விஷவாயு தாக்கி ஒரு முத்திரையர் இறந்து போனார் என்பது செய்தி. 2 வருடத்துக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அதை எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கீங்க. அப்போ கீழ்நிலை தொழிலை செய்யக்கூடியவர்களாக, உடல் உழைப்பு தொழிலாளர்களாக இந்த சமூகம் இன்னும் இருக்கு. இதையெல்லாம் மாணவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாம் 1,25,00,000 பேர் வாழுகிற இந்த சமூகத்துல 10 பேர் தாசில்தார் ஆனா பத்தாது. போதுமா? 10 பேர் தாசில்தார் ஆனா போதுமா? பத்தாது. இந்த சமூகத்துல இன்னொரு உலகம் இருக்கு தெரியுமா? இந்திய குடிமைப்பணிகள், IAS, IPS, IRS, IFS, உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓரளவு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ், இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். இந்த சர்வீஸ்ல இந்த சமூகத்துல இருந்து இந்த வரை ஒருத்தர் கூட வரல. ஒரே ஒருத்தர் இப்ப சமீபத்துல ஜெயபாண்டியன் ஒரு IPS தேர்வாயிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு IAS தேர்வாயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பேருக்கு? 1,25,00,000 பேருக்கு இந்திய குடிமைப்பணிகள். இந்த இந்திய தேசத்திலே மிகப்பெரிய மதிக்கக்கூடிய அரசு பதவி, படிச்சு வேலைக்கு போற பதவி. என்னது? கலெக்டர் அப்படின்னா எவ்வளவு பெரிய கௌரவம். இந்த மாவட்டத்துடைய SP, IG, DIG, இது எவ்வளவு பெரிய மரியாதை மிகு சமூகத்துல மதிக்கப்படுகிற வேலை. இந்த வேலையில 1 கோடி பேர் இருக்கிற இந்த சமூகத்துல வெறும் 1-2 பேர் தான் இருக்காங்க. அப்ப இந்த அவலத்தை துடைக்க வேண்டியது யார்? இன்னைக்கு 10ஆவதுலையும் 12ஆவதுலையும் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தின் நம்பிக்கை தூண்களாகிய நீங்க தான் இந்த அவலத்தை எல்லாம் துடைத்தெறிய வேண்டும். ஏன் நான் இன்ஜினியரா போகக்கூடாதா? எல்லா வேலைக்கும் ஒரு மரியாதை இருக்கு, எல்லாமே சிறந்ததுதான். ஆனால் சமூகத்தில் ஒரு சமூகத்தினுடைய கம்யூனல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக நிலை. அந்த சமூக நிலை எப்படி மதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அந்த சமூகத்திலே எத்தனை அரசு அதிகாரிகள் பச்சை மையால் கையெழுத்திருக்கிறார்கள், அந்த சமூகத்திலே எத்தனை அரசு அதிகாரிகள் ஊதா நிற சுழல் விளக்கு வைத்து செல்கிறார்கள், எத்தனை அரசு அதிகாரிகள் சிகப்பு நிற சுழல் விளக்கு வைத்து செல்கிறார்கள், அதை பொறுத்துதான் அந்த சமூகத்திலே உயர்நிலையில் இருக்கிறதா தாழ்நிலையில் இருக்கிறதா கணக்கிட முடியும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சமூகத்துல எந்த சாதியும் உயர்ந்ததும் கிடையாது, தாழ்ந்ததும் கிடையாது. அப்படி ஒருவன் எண்ணினான் என்று சொன்னால் அவன் மன நோயாளி என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அதனால உங்களை விட உயர்ந்தவனும் கிடையாது, உங்களை விட தாழ்ந்தவனும் கிடையாது. ஆனால் சமூக படிநிலையிலே இன்றைய சூழ்நிலையில எப்படி உயர்வு தாழ்வு கணக்கிடப்படுகிறது என்று சொன்னால், அதிகாரிகள் எத்தனை பேர், கெசட்டட் ஆபீசர்ஸ், IAS ஆபீசர்ஸ், IPS ஆபீசர்ஸ் எத்தனை பேர் இருக்கான், அதை பொறுத்துதான் கணக்கிடப்படுகிறது. அப்ப நீங்களே கணக்கு பண்ணிக்கங்க.
ஒருத்தர் தான் ஐஏஎஸ், ஒருத்தர் தான் ஐபிஎஸ், ஒருத்தர் தான் ஐஆர்எஸ், ஒருத்தர் தான் அந்த சமூகத்துல இருந்து இருக்காரு. இது ரெக்கார்ட். இப்ப என்ன பண்ணணும்? நமக்கு இப்ப தேவை என்னவா இருக்கிறது? கல்வி தான் தேவையா இருக்கிறது. அதை படிக்கிறதுக்கு தான் எத்தனையோ மாநாடு நடத்தியிருக்கோம், எத்தனையோ பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் சந்திக்கிற மிகப்பெரிய மாநாட்டை அன்றைய முதல்வர், தமிழகத்தினுடைய அன்றைய முதல்வர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அதை ஒருங்கிணைத்திருக்கிறேன். அப்போது கிடைக்காத மனநிறைவு இந்த சிறிய கல்வி பாராட்டு விழாவை ஒருங்கிணைத்ததன் மூலம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இது எங்களுடைய நீண்ட நெடிய கனவு. வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் என்று தொடங்கும் போது தலைவர் அவர்கள் சொன்னார், இந்த சமூகத்திற்காக நிறைய கல்வி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும், இந்த சமூகத்திற்காக நிறைய கல்விக்காக நாம் சேவையாற்ற வேண்டும். இப்படிதான் இந்த சிந்தனையில வந்த எங்களை என்ன பண்றாங்க? இந்த சமூகம் மேம்படணும், நாம உழைக்கும் போது வருகிற இடையூறுகள் இன்னல்கள் இருக்கு பாருங்க, அது அரசியலை நோக்கி நகர்த்தி கொண்டு போகுது. அரசியல் இல்லாமல் எது ஒன்றும் இல்லை. படிச்சு நீட் தேர்வுல இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காரு. 2021ல ஒவ்வொரு சமூகமும் நீட் தேர்வுல வெற்றி பெற்றவங்களை யாராலும் நம்ம கணக்கிடுறோம். முக்குளத்தோர் சமூகத்திலிருந்து 300க்கும் மேற்பட்டவர்கள் நீட் தேர்வுல வெற்றி பெற்றாங்க. அப்போதைக்கு வன்னியர் சமூகத்துல அதே 500க்கும் மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்றாங்க. அப்ப எவ்வளவு தெரியுமா முத்திரையருடைய எண்ணிக்கை? எம்பிபிஎஸ் நீட் தேர்வுல வெற்றி பெற்றவர்கள் எண்ணிக்கை எவ்வளவா இருக்கும்? 500, 300, நம்மளுக்கு ஒரு 100ஆவது இருக்கணும்ல. வெறும் 11 பேர் நீட் தேர்வுல 2021ல வெளியிட்ட புள்ளி விவரத்தின்படி. அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் அரசு அதிகாரிகளுக்கு முன்னாடி தலைமைச் செயலகத்துல 3000க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதுல 1250 பேர் வன்னியர்கள். தமிழ்நாட்டோட அரச நிர்வாகத்தை எடுத்தீங்கன்னா 2 சமூகம் தான் போல வச்சு. இந்த மந்திரிமார்கள் தான் இருப்பாங்கல்ல, இந்த மந்திரிகளா இருக்கிறதெல்லாம் அரசு பதவி. இது அதுல இருக்கவங்கலாம் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்களா இருப்பாங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கும். நம்ம சர்டிபிகேட் எல்லாம் வாங்க போனோம்னா இருக்கக்கூடிய தாசில்தார் இந்த வட்டத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர், இருக்கக்கூடிய கலெக்டர் இந்த மாவட்டத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட்டை கையில வச்சிருக்கக்கூடியது வன்னியர்கள். நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் ஒரு 100 பேர் எடுத்தீங்கன்னா 50 பேர் வன்னியர்கள் இருப்பாங்க. இது உண்மை, இது ரெக்கார்ட். அப்ப இப்படி எல்லாம் நாம எப்போ வர்றது? இப்படி எல்லாம் நாம எப்போ படிக்கிறது? எப்போ தாசில்தார் ஆகிறது? எப்போ கலெக்டர் ஆகிறது? எப்போ ஐபிஎஸ் எப்போ ஆகிறது? எல்லாரும் மாதிரி நம்மளும் அதிக எண்ணிக்கையில் இருக்கோம். அப்ப அதற்கு ஒரு உந்துதல் தேவைப்படுகிறது. நல்லா எரியிற பிரகாசமா எரியிற விளக்காருந்தா கூட அதுக்கு கொஞ்சம் தூண்டுகோல் தேவைப்பட்டதா இன்னும் பிரகாசமா எரியும். அந்த சிறிய முயற்சி தான் இந்த பாராட்டு விழா. அன்பானவர்களே, நீங்கள் என்ன வேலைக்கு வேணாலும் போலாம், உங்களுடைய எண்ணங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த சமூகத்தை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அண்ணல் அம்பேத்கர் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய தலித் மக்களை ஒன்றாக ஒரே குறையில் இணைத்தார். அவர் ஒரு வழக்கறிஞர். ஐயா வ.உ.சி. இந்த இந்திய தேசம் அடிமைப்பட்டு கிடந்த காலத்திலே வெள்ளையருக்கு எதிராக நீ மட்டும்தான் கப்பல் விடுவியா, நானும் சொந்த காசுல விடுவேன்னு சொன்ன என்னுடைய தாத்தன் வ.உ. சிதம்பரனார் ஒரு வழக்கறிஞர். அப்படி சமூகத்துல மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய படிப்புலாம் நீங்க படிக்கணும். ஒரு ஐஏஎஸ் வர்றது மூலமா இந்த சமூகத்தினுடைய தரம் உயரும். கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல குறிப்பிட்ட இருந்து கொஞ்சம் தூரத்துல குழந்தைப்பட்டி ஒரு ஊர் இருக்கு. எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. மொத்தமாவே ஒரு 150 to 200 குடும்பம் தான் இருப்பாங்க அங்க. ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி வரைக்கும் அந்த குழந்தைப்பட்டிங்கிற ஊருக்கு அந்த படிக்காதவங்க தான் இருப்பாங்கன்னு இங்க இருக்கக்கூடிய முத்திரையிலே கொண்டு கொடுக்க மாட்டாங்க. இது உண்மை தகவல். படிக்காதவங்க இருப்பாங்க, அந்த பழக்கம் சரியா இருக்காதவங்க கொண்டு கொடுப்பாங்க. ஆனா இன்றைய தலைமுறை அந்த பகுதியில இருந்து வந்திருப்பாங்க. இன்றைய தலைமுறை கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட அரசு அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் அந்த குழந்தைப்பட்டியில இருக்காங்க.
படிப்புல. அதே போல 12ஆம் வகுப்புல இருக்கவங்களும் ஒவ்வொருத்தரும் முன்மாதிரியா இருக்கணும். அறியாமை, மிகப்பெரிய அறியாமையில இருந்து நாங்க வந்திருக்கோம். நான் 12ஆவது வகுப்பு முடிச்ச போதுதான் வீட்டுக்கு என்னைக்கு பொது தேர்வு முடிச்சோம் வீட்டுக்கு போனோடனே பையெல்லாம் அப்பெல்லாம் பை தான் வச்சிருக்கோம். பையெல்லாம் விட்டு எடுத்து இன்னையோட படிக்கிற தேவையெல்லாம் முடிச்சு போச்சா, அவ்வளவுதான், எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டோம், இனிமே ஃப்ரீ அப்படின்னு வந்து காலேஜ்ல போய் சேர்ந்தேன். உங்களோட காலேஜ்ல. காலேஜ்னா அப்பெல்லாம் டிவில மாதிரி பார்த்துருப்பாங்க. காலேஜ் போனா நான் 2 நோட்டு தான் கொண்டு போவாங்க. 2 நோட்டு. அப்ப 90 கிட்ஸ் படம்லாம் அப்படிதான் 2 நோட்டு வச்சிருப்பாங்க. இந்த 2 நோட்டை மட்டும் எடுத்து காலேஜ் போவாங்க, வருவாங்க. இததான் நாம பார்த்து இதை உண்மையிலேயே சத்தியமாக உண்மையாக இதை பார்த்துதான் கொங்குநாடு காலேஜ்ல காலடி எடுத்து வச்சேன். அங்க படிச்சாச்சு. முதல் பருவ தேர்வு, முதல் செமஸ்டர் தேர்வு. நான் படிச்சிருக்கிற எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல முக்கியமான சப்ஜெக்ட் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி. சர்க்யூட் தியரி தெரியலன்னா இன்ஜினியர் ஆகிறதுக்கே வேஸ்ட். அப்படியான சப்ஜெக்ட். எல்லா செமஸ்டர் பேப்பர் கொடுக்குறாங்க. சர்க்யூட் தியரியில ஃபெயில். நான் சர்க்யூட் தியரி மார்க் வாங்கி வந்தா ஃபெயில். அப்பதான் பார்த்தா எல்லாம் என்னை விட அதிகமா மார்க் எடுத்ததுதான் பக்கத்துல உட்கார்ந்துருக்கான். இங்கேயும் படிக்கணும் போல, இங்கேயும் மார்க் போட்டி எல்லாம் இருக்கு, காலேஜ்லயும் படிச்சாதான் வர முடியும் போல அப்படின்னு சொல்லி அடுத்துதான் அதை நேர்த்தியா படிக்கவே ஆரம்பிச்சோம். அப்படி அறியாமையில இருந்து வந்தவங்க நாங்க. ஏன்னா முதல் தலைமுறை எங்க வீட்டிலேயே நான் தான் ஃபர்ஸ்டா காலேஜ் போறேன் அப்படின்னு எதுவுமே தெரியல. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லாத்து கையிலையும் உலகம் வந்து விட்டது. எது? ஸ்மார்ட் போன். நிறைய பேர் அறிவியல் என்னைக்குமே, அறிவியல் வளர்ச்சி என்னைக்குமே நன்மையும் உள்ளடக்கியது, தீமையும் உள்ளடக்கியது. நீ எதற்காக அதை பயன்படுத்துகிற அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஒன்னே செல்போன், என் பிள்ளை செல்போன் வச்சிருந்தா வச்சு கூடாது. டிவி கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணு, அப்படின்னா 500 எடுக்கும். பிள்ளைங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு மனநிலை இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு. அவங்க இன்னைக்கு வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுட்டு தான் பெற்றோர்கள் வழிநடத்தணும். நான் கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணுவேன், நீ டிவி பாத்தீங்கன்னா படிக்க மாட்டேன், நீ செல்லு பாத்தீங்கன்னா படிக்க மாட்டேன். நீங்க கட்டுப்பாடு விதிக்க அவருடைய மனநிலை மாறும். இந்த நிகழ்ச்சி மட்டும் இல்ல, இது தொடக்கம் தான். 12ஆவது பொது தேர்வு அடுத்த வருஷம் முடிஞ்சவங்க 12ஆவது படிக்கிற எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு என்னென்ன காலேஜ்ல என்னென்ன வாய்ப்பு இருக்கு, என்னென்ன கோர்ஸ் எடுக்கலாம், நீங்க எந்தெந்த துறையெல்லாம் படிக்கலாம். இப்பெல்லாம் நேரம் குறைவு. இவ்வளவு நேரம் பேசுறது உங்களுக்கு கொஞ்சம் கோபமா தெரியும். என்ன பரிசு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. அதனால அதுக்கு மட்டுமே தனியா ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. எல்லாத்தையும் வழிநடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இந்த சமூகத்தை வருங்காலத்துல நீங்கள் வழிநடத்துங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி நிறைவு. இவ்விழாவிற்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் உலகளாவிய முத்திரையர்களின் ஒப்பற்ற தலைவன், தமிழகம் பெற்ற தவ புதல்வன், வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் மற்றும் தமிழர் தேசம் கட்சியின் நிறுவன தலைவர் தமிழ் திரு கே செல்வகுமார் அவர்களை எழுச்சியுரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாணவ செல்வங்கள, அவர்களுடைய பெற்றோர்கள, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொறுப்பாளர்கள, தமிழர் தேசம் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் முதலிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மிக அருமையான ஒரு நிகழ்வு. இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது நாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகளை தமிழகம் முழுக்க முன்னெடுத்து போகணுங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சோம். இதுல நாங்க கவனம் செலுத்திருந்தோம்னு சொன்னா, இன்னைக்கு தமிழகம் முழுக்க நாங்கள் முத்தரையர்கள், நாங்கள் மலையர்கள், நாங்கள் சேர்வை அப்படின்னு ஆம்பளத்தனமா எந்த முத்தரையன்னு சொல்லி இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு அநீதி ஏற்படுகிற போது அவர்கள் காவல் நிலையத்தில் போய் நின்று இருக்க மாட்டார்கள். எங்க டிராக்கையே மாற்றி விட்டது ஆதிக்க வர்க்கத்தினுடைய அராஜக போக்கு. இருந்தாலும் ஆரம்பிக்கிறோம், நம்மளும் அதிகமா மாற்றெடுத்த மாணவ செல்வங்களை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி உங்களெல்லாம் இன்னைக்கு அழைச்சிருக்கோம். உண்மையாவே உங்களை பார்க்கும்போது, இந்த முகங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. தம்பிங்கெல்லாம் சொன்னாங்க, நீங்க கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வழக்கறிஞர் ஆகணும்னு சொன்னாங்க.
நான் கொஞ்சம் சுயநலமா சிந்திக்கிற ஆளு, நான் சுயநலவாதி. நீங்க என்ன வேணா ஆகுங்க, ஆனா தயவு செஞ்சு இந்த சாதியை கொஞ்சம் திரும்பி பாருங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. எந்த துறையில வேணாலும் இருங்க. காவல்துறையில போய் ஒரு காவல் கண்காணிப்பாளரை பார்த்தோம்னு சொன்னா அவரு நடுநிலைமையா யோசிக்கிறார். நான் உங்களுக்கு சாதகமா எப்படி பேச முடியும் அப்படின்னு என்ன பண்றார்? நியாயமாவது இருக்கணும் அவரு. ஆனா இல்ல. ஆனா மற்ற சமூகங்களை சேர்ந்தவர்கள் அப்படி அல்ல. தெளிவா தெரியுது. தமிழகம் முழுக்க எந்தெந்த சமூகம் பெரும்பான்மையா இருக்கோ சிறுபான்மையா இருக்கோ அவர்கள் அரசு அலுவலராக ஆகிற போது, வழக்கறிஞர் ஆகிற போது, டாக்டராக இருக்கிற போது என்ன பண்றாங்க? சாதிய வெறியோடு செயல்படுகிறார்கள். நம்மகிட்ட சமூக சிந்தனை கூட இல்லைன்னு சொல்றாங்க. காவல் நிலையத்துக்கு இருக்கோம், வழக்கறிஞர், எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க திரும்பி போனாலும் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதி முதற்கொண்டு எல்லா நிகழ்ச்சிக்கும் போறவங்க. நான் எதையா இருந்தாலும் ஓப்பனா பேசுவேன். அதனாலதான் நமக்கு எதிர்ப்பும் அதிகமா இருக்கும். எத்தனையோ நிகழ்ச்சிக்கு போகிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு வரலன்னா என்ன தெரியுமா காரணம்? எங்களை பேர மாதிரி பாக்குறோம். இவங்க மேல வழக்கு இருக்கு, என் மேல 33 வழக்கு இருக்கு, தம்பிங்க மேல 10 20 வழக்கு இருக்கு. காரணம் என்ன? கட்ட பஞ்சாயத்து செய்த வந்த வழக்கா? தயவு செஞ்சு அரசியல் பேசுற நினைக்காதீங்க. பிள்ளைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல தமிழகம் முழுக்க 33ல இருந்து 40 வழக்கு இருக்கிறது என் மேல. ஒரு சாதாரண ஒரு அமைப்பு நடத்துகிற நிகழ்ச்சிக்கு போகிற சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள பல காரணங்களை சொல்கிறார்கள். நாம என்ன எங்க குடும்பத்திற்காக, நாங்கள் எங்களுடைய சுய லாபத்திற்காக இத்தனை வழக்குகளை வாங்கியிருக்கிறோம்னு சொன்னா சத்தியமா இல்ல. இந்த சமூகத்துக்காக மட்டும்தான் அத்தனை வழக்குகளை வாங்கியிருக்கோம். எல்லாத்துக்குமே வழக்கு இருக்கு. 2-3 வழக்கு தான் இந்த வெடிகுண்டு வழக்கு, ஆயுதம் வச்சிருந்தான்ற வழக்கு இருக்கும். மற்றதெல்லாம் கொடியேற்ற விட மாட்டான், அதாவது அரசு அலுவலரை பணி செய்ய விடாம தடுத்தது, காவல்துறையினுடைய பேச்ச கேட்காம அதிகமான நபர்கள் கூடியது, இப்படிதான் வழக்கு. அதான் நான் சொன்னேன், சுயநலமா நான் சிந்திப்பேன். நீங்க என்ன வேண்டுமானாலும் ஆகுங்க. ஆதி திராவிடர்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு தமிழகம் முழுக்க வியாபாரத்திற்கு காரணம் அவர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர் 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பதற்கு காரணம் திருச்சி பக்கத்தில் இருக்க இந்த பிஹெச்எல் தான். அவர்கள் இறங்கி சைக்கிள் போன மனிதர், அதனுடைய தலைவர் திருமாவளவன். இன்னைக்கு அந்த தொழில் சங்கங்களுக்கு பாருங்க, அரசு ஊழியராக இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அள்ளி கொடுக்கிறாங்க. அவர் எந்த காரில் போகணுங்கிறத அந்த சமூகத்தை சேர்ந்த அரசு ஊழியர்கள் முடிவு செய்கிறார்கள். நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்துருங்க என்ன பண்ணுவாங்க? ஆளை கொடுப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்றோம். இன்னும் ஒரு சில பேர்லாம் மதுரை மாநாடு நடந்தப்ப வீடியோவா இருந்தாப்புல மதுரையில, அவர் நாங்க தேடி போகல. மாநாட்டுக்கு 88 லட்சம் செலவு எஸ்டிமேட் போட்டு வச்சிருக்கோம். மாநாட்டு பந்தல்ல வந்து உட்கார்ந்து, நான் இந்த மாவட்டத்துல பிடிஓவா இருக்கேன், என்னுடைய சகோதரனுடைய மச்சான் பிடிஓவா இருக்காரு, நாங்க 2 பேரும் சேர்த்து இப்போதைக்கு 50 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்தாரு அந்த மேடையில. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிற போது யார் உதவ வேண்டும் இந்த சமூகத்திற்குனா முதல்ல நீங்க உதவணும். இந்த மாநாட்டுக்கு வசூல் பண்ணதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் மட்டும்தான் நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்கள் கொடுத்திருப்பாங்க. மீதி எல்லாம் மாற்று சமூகம் தான். அவங்க எங்க மேல இருக்க மரியாதை கொடுத்தாங்களா, பயந்து கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியாது. 10 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. மீதி 78 லட்சம் மாற்று சமூகத்திடம் வசூல் செய்த அந்த மாநாட்டை நடத்தி தமிழகத்தினுடைய முதல்வரை வர வச்சோம். இந்த மாதிரி சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எம்ஜிஆர் கலந்துகிட்ட முதல் கடைசி
மாநாடு முத்திரையர்களுடைய மாநாடுன்னு சொல்லுவாங்க. அதை முறியடித்து மதுரை ஒத்த கடையில போன ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில அவரை வர வச்சு ஒரு 3 லட்சம் பேரை திரட்டி மிக பிரமாண்டமான ஒரு மாநாடு நடத்தி அந்த பெரும் கூட்டத்தை நாங்க காமிச்சோம்னா என்ன பண்ணாங்க? வலையர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய வலையர் புறநெட் வாரியத்தை நிறைவேற்றுவது வாக்குறுதி கொடுத்தார்கள். அதை நிறைவேற்றியும் காட்டினார்கள். அதுதாங்க செய்த மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லலாம். இதெல்லாம் எதற்கு உங்கள்கிட்ட சொல்றேன்னா, நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக போறீங்க, உயர் கல்விக்கு போக போறீங்க. தயவு செஞ்சு போனவன மட்டும் சமூகத்தை திரும்பி பார்க்காம சாதியை மறந்து விடாதீர்கள். தயவு செஞ்சு ஒரு பிரச்சனை போய் வனத்துறை அலுவலகத்துல ஒரு ஏழை விவசாயி கரை முட்டை போற விவசாயியை கொண்டு போய் மணப்பாறையில் இருக்க வனத்துறை அலுவலகத்துல உட்கார வச்சுட்டு அவருக்கும் அந்த சந்தன மர கடத்தலுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நம்ம பொறுப்பாளர் கொண்டு போய் விடுறாங்க அந்த விவசாயி. அவர் வெள்ளந்தியா போய் உட்கார்ந்துருக்கார். சம்பந்தப்பட்டவர்கள் வேறு நபர்கள் அவர்கள் மீது வழக்கு போடப்பட்டுச்சு. நான் பேசுறேன், எஸ்டிஓன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட பேசும்போது நாங்க அனுப்பி விட்டுறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க 10,000 ரூபாய் ஃபைன் கட்டுங்க, மற்றவங்க மேலாம் வழக்கு, இந்த விவசாயிக்கு மட்டும் 10,000 ரூபாய் ஃபைன் கட்ட சொல்லுங்க சொல்றாங்க. 50,000 ரூபாய் ஃபைன் கட்டினா எங்க போவார் அவர் அப்படின்னு போட்டு சண்டை போட்டு அவரை வெளியே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு நம்ம பொறுப்பாளர் வந்து ஒரு டீ கடையில டீ சாப்பிட்டு இருக்கும் போது அங்க இருந்து 3 வனக்காவலர்கள் வராங்க. வந்து நாங்களும் முத்திரை இருக்கான். எப்ப சொல்ற அந்த அதிகாரிகளுடைய போன் நம்பர் வாங்குறதுக்கு நாங்க பல மாவட்டங்கள் கடித்து அவருடைய செல்போனை வாங்குறதுக்கு நான் கேட்டு இருக்கும் போது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் தான் கொடுக்குறான். ஆனா அதே அலுவலகத்தில் இருக்கக்கூடிய முத்திரையர்கள் அந்த பிரச்சனையை பத்தி கண்டுக்காம இருந்துட்டு அது முடிஞ்சு அவங்களை வெளியே கொண்டு வந்த பிறகு என்ன சொல்றான்? நானும் வெக்கமா இல்ல, சூடு சொரணல்ல, நம்மால திருடி இருந்தா பரவாயில்ல, உதவி தேவையில்லை, அப்பாவிய கொண்டு நாங்க விடுறோம். மரங்களை வெட்டி மூட்டை போட்டு கறி மூட்டத்தை விற்கிறாள். எவ்வளவு பணம் இருக்கும் அவர்கிட்ட தெரியாம அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்தை வாங்கிடுறாரு. தெரியாது அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த வனக்காவலர்கள் உதவி பண்ணாம எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு நானும் முத்திரை தான் சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? நாம படிச்சுட்டோம், நாம போயிட்டோம், நாம வழக்கறிஞர் ஆயிட்டோம். இன்னும் எங்க வழக்குகள் எல்லாம் பார்க்கறதுக்கு உயர் நீதிமன்றத்துல ஒரு இஸ்லாமிய சகோதரர் வச்சிருக்கோம். அவர் பேரு ஹாரூன் பேரு, இஸ்லாமிய சகோதரர். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தர் மேலே 30 வழக்கு 50 வழக்கு இப்படி இருக்கு. இந்த வழக்குகள் எல்லாம் யார் பார்க்கறான்னு சொன்னா ஒரு உணர்வுள்ள ஒரு முத்திரையர் அங்க இல்ல. நாங்க பார்த்துக்கிற வழக்குகளை நீங்க கொடுக்குற அமௌண்ட கொடுக்கணும்னு சொல்லி தாராள மனப்பான்மையோட இந்த சமூகத்தை நேசிக்கிற சீனியர் கவுன்சில் வழக்கறிஞர்கள் இல்ல. அவன் எந்த வழக்கா இருந்தாலும் 5000 ரூபாய் கொடுக்கணும். அந்த காருக்கு இன்ன வரைக்கும் ஒரு போன் போட்டு என்னென்ன ஒரு கொஞ்சமா அமௌண்ட் கொடுக்கணும்னு கேட்டதில்லை. நிறைய பேர் இருக்காங்க மதுரை வழக்கறிஞர், மதுரை உயர் நீதிமன்றத்தில் நிறைய பேர் இருக்காங்க. எப்ப தெரியுமா எங்களுக்கு காவல்துறை எல்லாம் பேசுவாங்க, காவல்துறையில முத்திரை இருக்காங்கன்னு எப்ப தெரியுமா கண்டுபிடிக்க முடியும்? டிஎஸ்பி நம்மாலாம், அந்த இன்ஸ்பெக்டர் நம்மாலாம் எங்களுக்கு எப்ப தெரியுமா தெரியும்? எங்கேயாவது ஒரு ஊர்ல ஒரு முத்திரையன் பாதிக்கப்படுகிற போது அந்த முத்திரையனுக்காக நாம களத்துல இறங்கி ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்கிற போது, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுகிற போது என் லைனுக்கு வருவாங்க. நானும் உங்கள் தான் இந்த ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருக்கேன். அப்படியா? போன வாரம் கூட ஒரு இடத்துல என்னை பார்த்தேன், மூச்சியை திருப்பிட்டு போனேன். இப்ப எந்த முகம் வெக்கம் கட்டம் எப்படி பேசுறாங்கன்னு நான் நினைப்பேன். எப்படி பேசுறேன்? அடுத்து ஒருத்தர் அடிப்பாரு, நான் டிஎஸ்பி, நான் ஏடிஎஸ்பி இருக்கேன். ஏடிஎஸ்பி நம்ம இருக்காங்களா? அவருக்கு பேரை கட்டணும் நீங்களா? ஆமா, கொஞ்சம் அந்த அலுவலகத்தை விட்டுக்கிற வேணாம், என்னவோ பேசிக்கலாம். என்னது பேசுவ? எப்ப வராங்க பாருங்க. இது மாதிரி ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகை
அநியாயமா என் பக்கத்து நிக்கணும்னு சொல்லல. நல்லா புரிஞ்சுருங்க தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, எல்லாரும் புரிஞ்சுருங்க. பிறந்துட்டோம் இந்த சமூகத்துல. இயற்கையாக இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு உணர்வு, சாதிய உணர்வு அதிகம். அதனாலதான் எங்களால தமிழகம் முழுக்க பயணிக்க முடிவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க பொதுக்கூட்டம்னு சொன்னா பொதுக்கூட்டத்துல 1000 பேர் 2000 பேர் வந்துருவாங்க. மாநாடுன்னு சொன்னா 3 லட்சம் பேர் அந்த மாநாட்டுக்கு வந்து இந்த சாதியுடைய மரியாதையை காப்பாற்றுவார்கள். தமிழகத்துல வேற எந்த சாதியும் அப்படி வரமாட்டாங்க. சொன்னோம்னா வந்துருவாங்க. எங்க மேல உள்ள நம்பிக்கை, நாங்கள் மிக சிறப்பாக இந்த சமூகத்தை வழிநடத்துகிறோங்கிறது அந்த மக்களுக்கு, சாமானியர்களுக்கு தெரியும். ஆனா படித்த பிள்ளைகள் நாம சந்திக்கணும். தமிழ்ல சொல்லுவேன், இப்ப பரிசளிப்புலாம் நம்ம வந்துட்டோம். இதே ஒரு பயிற்சி முகாம் சொன்னா எத்தனை பேர் தம்முடைய பிள்ளைகளை அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அரசியல்வாதியா எங்களை பார்த்து பயப்படல, வரல இல்லைங்கிறது. ஒரு எம்எல்ஏ லோக்கல்ல தான் இருக்காரு, கட்சி கூட்டமா. உன் தொகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம ஆளுங்க விட்டு வச்சிருக்கேன், உன் தொகுதியில் ஏதாவது அடிப்படை பிரச்சனை எடுத்து கிளம்புறான்னு எங்க வருவேன், மணிகண்டன் ஓட்டு. ஏன்டா தம்பி என்னாச்சுன்னு கேட்பேன். என்னாச்சுன்னா, என் பிள்ளைங்க வந்துச்சு, அந்த பிள்ளைங்களுக்கு உன் கையில பிரைஸ் கொடுக்கணும் சொன்னா, உன்ட்ட 50,000 கேட்டோமா, 1 லட்சம் கேட்டோமா? இல்ல, உங்களுக்கு கொடுக்கிற பரிசு தொகையும் உங்களுக்கு கொடுக்கிற சீட்டுமே யார் தெரியுமா ரெடி பண்ணது? இந்த மேடையில் உட்கார்ந்து கொண்டெல்லாம் காசு கொடுத்தாங்க. 5000 10,000 மேடையில் இருக்கிறதெல்லாம் நாங்கள் தனிநபர் யாருமே கேட்கல. ஒரே ஒருத்தர் மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் என்ன பார்த்தேன், என்ன பண்ணணும், அவரு லஞ்சம் வாங்காதவர். அதனால 10 குழந்தைங்களுக்கு கொடுங்க, 5 குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கல, 3 குழந்தைங்களுக்கு கொடுங்க, 4 குழந்தை கொடுக்குறோம், நச்சுமை பண்ணிடுங்க. மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் காவல் ஆய்வாளராக இருக்கார், நேர்மையான முதல்ல கொடுத்தார். மற்றது எல்லாமே என்ன பண்ணும், இந்த மேடையில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் தான் ரெடி பண்ணிருக்கோம். இப்படி இந்த சமூகத்தினுடைய மாணவ சங்கம் இந்த பகுதிக்கு வருகிற போது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்க வந்து நின்று கொடுத்துட்டு 4 வார்த்தை பேசிட்டு போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு எவ்வளவு திருப்தியா இருக்கும். நான் அப்பவே சொன்னேன், தம்பி வேணாண்டா, இந்த வேற வேற ஆட்களையும் கூப்பிடலாண்டான்னு. இந்த தொகுதியினுடைய எம்பியை கூப்பிடலாம், அமைச்சர் நேருடைய பையன் அருண் நேரை கூப்பிடலாம், மாற்று சமூகத்தை சேர்ந்த அரசியல்வாதிகளை கூப்பிடலாம். ஐயோ வேணாம், பியூரா முத்திரையர்கள் மட்டும்தான் இருக்கணும். இது வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் நடத்துகிற நிகழ்வு, இதுல முத்திரையர்கள் மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கணும். முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர் தான் கலந்துக்கணும் தம்பின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, இதான் இந்த சமூகத்தினுடைய யதார்த்த நிலைமை. இதை நீங்க உள்வாங்கிக்கிட்டு, பெரியவங்களுக்கெல்லாம் தெரியும், தாய்மார்களுக்கெல்லாம் தெரியும், தயவு செஞ்சு பேப்பர் படிங்க. 7000 பேரு போஸ்ட் ஆபீஸ்ல வேக்கன்ட் விட்டுருக்காங்கன்னு சொன்னா உங்களை யாருக்குமே தெரியல. எங்க பகுதியில் இருக்க ஒரு உடையார் சமூகத்தை சேர்ந்த பண்ணி 8வது மார்க்க வச்சு அரியலூர்ல போஸ்ட் ஆபீஸ்ல வேலை கிடைச்சிச்சு. அவங்களுக்கு அங்க யாரையும் தெரியாது. அங்க ஒரு ரூம் ஏற்பாடு பண்ண முடியுமா என்ன கேட்கும் போதுதான் நான் கேட்கிறேன், என்ன வேலை இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ் எத்தனை பேருக்கு யாருக்குமே இங்க தெரியாது. கொஞ்சம் பொதுவான விஷயங்களையும் படிங்க, நம்முடைய வரலாறு படிங்க, மற்ற லீடர்ஸை பத்திலாம் தெரிஞ்சுக்கங்க. தினந்தோறும் தயவு செஞ்சு பத்திரிகை படிங்க, தினமலர், தினத்தந்தி, இந்த மாதிரியான டெய்லி பத்திரிகையை படிங்க, நியூஸ் பாருங்க. மேக்சிமம் செல்ல பயன்படுத்தலாம், அது உங்களுக்கு நன்மை தர மாதிரியான விஷயங்களை மட்டும் பயன்படுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களை அதுல பார்க்காதீங்க. என்றைக்குமே உங்க பின்னாடி நீங்க எல்லாம் வந்து அரசு ஊழியராகி வெவ்வேறு துறை, வழக்கறிஞரோ டாக்டரோ எந்த துறைக்கு போனாலும் சரிதான், உங்களுக்கு பேக்கப்பா நாங்க நிற்போம். அரசு ஊழியரான உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு நினைக்காதீங்க, அங்கேயும் பிரச்சனை இருக்கு. காவல்துறையில தான் மிக மோசமாக சாதி பார்க்கப்படுகிறது. காவல்துறையில சொன்னா நம்ப மாட்டீங்க, எல்லா இடத்துலயுமே சாதி இருக்கு. நீங்க வேணா சகிச்சுக்கிட்டு போலாம், அப்பா உடன்பா நான் ஒதுக்கி போறப்பா, சகிச்சு கொண்டு வேணா போகலாமே தவிர, நீங்க தன்மானம் உள்ள புத்திரனாக இருந்தால் எல்லா இடத்தையும் எதிர்த்து நிற்கணும். நீங்கள் அப்படி எதிர்த்து நிற்கிற போது உங்களுக்கு பின்னால் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கமும் தமிழர் தேசிய கட்சி உங்களுக்கு நீங்க எந்த துறைக்கு வேணா போக,
நீங்கள் பிறந்த சமூகத்திற்கு எந்த விதத்திலாவது தயவு செய்து உதவுங்கள். நம்மளுடைய மனநலம் எப்படி தெரியுங்களாங்க, நம்மளை பார்த்தாவே பயப்படுறாங்க. ஐயோ என்ன இதாயா அரசியல், இந்த அரசியல் தான் என்னை பாரத பிரதமர் மோடியுடன் போய் நிக்க வச்சுச்சு. இந்த அரசியல் தான். நாம உங்க மாதிரி கையை கட்டி வாயப்படுத்தி திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வாயை மூடிட்டு இந்த மக்களை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், நாங்கள் வாயை மூடி அமைதியாகத்தான் இருப்பேன்னு சொன்னா நாம் பாரத பிரதமருக்கு போயிருக்க முடியாது. வேற வழியில ஓயம்புத்தூர்ல கூட்டம் நடக்கும் போது மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில இருந்து போய் எங்க மத்திய அமைச்சர் வீட்டுல உட்கார எங்க மாவட்ட பொறுப்பாளர் எங்க அண்ணன் இல்லாம எப்படி இங்க நிகழ்ச்சி நடத்தலாம் கேட்கிறார். பாரத பிரதமர் இங்க பிரச்சாரத்துக்கு வருகிறார். நாங்க தான் மேட்டுப்பாளையம் தொகுதியில பெரும்பான்மை இருக்கிறோம், எங்களை இல்லாம எப்படி நடத்துறோம், எங்க அண்ணனுக்கு ஒரு சீட்டு குடும்ப பிரச்சனை பண்றா. 10 மணி நிகழ்ச்சிக்கு 8 மணிக்கு எனக்கு போன் வருது, எப்படியாவது வந்திருக்கிற பயன்படுத்திருக்கு ஓடிச்சு பக்கத்துல உங்களை உட்கார வச்சிடறோம். எதை பார்த்து பயப்படுகிறார்கள்? மக்கள் சக்தியை பார்த்து பயப்படுகிறார்கள். இப்ப இருக்கிறது நமக்காக ஒன்றுதான் பெரிய விஷயம். எதிராக தமிழகத்துல முத்திரையர் மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா மிகப்பெரிய மக்கள் சக்தி, அதை ஒருங்கிணைக்கிற வேலையை தெள்ள தெளிவாக செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்து இப்ப உங்களை சந்திச்சிருக்கோம், 4 வார்த்தை பேசியிருக்கோம். உங்களுக்கும் மனசுல இந்த வயசுல என்ன விஷயத்த சொல்றோமோ அது அப்படியே உள்ள பதியும். பசுமரத்து ஆணி போலன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசியிருக்கோம். சாதிய உணர்வோடு இருக்க சமூகத்திற்காக நில்லுங்கள். சமூகத்தை கொஞ்சம் நீங்க சரியான அந்தஸ்துக்கு வந்த பிறகு சமூகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்கள், திரும்பி பாருங்கள். போச்ச எங்க அம்மா நான் காலேஜ் லா காலேஜ் போகும்போது படிக்கல, அவங்க பேரு சரஸ்வதி, ஆனா அவங்க படிக்கல. திண்ணூர் வச்சுட்டு நீதிபதியா வரணும்னு சொன்னாங்க. லா காலேஜ்ல இந்த 4 பேப்பர் கரெக்டா அந்த எக்ஸாம் அப்போ எனக்கு இந்த சதவில இருக்கும். உண்மையை சொல்றேன், எக்ஸாமுக்கு அந்த பேப்பருக்கு பணம் கட்டி வந்து 4 பேப்பர் பணம் கட்டிட்டவே இங்க சதவிடலாம். இப்பவாச்சும் தம்பிகளுக்கு நான் பொறுப்பு விட்டுட்டு போயிடலாம். அன்னைக்கெல்லாம் யாருமே கிடையாது. சின்ன நிகழ்வு நடத்தினா கூட அவ்வளவு அதிகாரிகளுடைய தொல்லை இருக்கும். அப்படியே கொஞ்சம் காலமே கடந்து காலாவதி ஆகி கொஞ்சம் சர்டிபிகேட் மட்டும் தான் போய் வாங்கிட்டு வரணும். ஆனா அம்மா என்ன சொன்னாங்க, நீதிபதியா வரணும்னு சொன்னாங்க. பரவாயில்ல, அதை விட பெரிய பதவியா தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவர் பதவிய, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் பதவிய அதை விட பெருசாக. அதனால அம்மாவுக்கும் சந்தோஷம் தான். அம்மாவும் சந்தோஷப்படுற அளவுக்கான பிள்ளையா தான் நான் இருக்கேன். அதே மாதிரி இளம் பருவத்துல இந்த வயசுலதான் தீய பழக்கங்கள்லாம் உங்களுக்கு வரும். இளைஞர்களுக்கு சொல்றேன், இந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜை நீங்க கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 20 கடந்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எந்த பழக்கம் தீய பழக்கங்களும் உங்கள்கிட்ட வராது. இங்க மேடையில் உட்கார்ந்து இருக்க யாருமே குடிக்கிற பழக்கம் இருக்காது, சிகரெட் அடிக்கிற பழக்கம் இருக்காது. ஒரு சாமியார் பார்த்தது எப்படி இப்படி ஒரு சாதி சங்க மாநாட்ட நிகழ்ச்சியை நடத்துறீங்கன்னு வியப்பா கேட்டார். ஒரு சின்ன கரைச்சல் இருக்காது. ஆனா நம்மளதான் சொல்லுவான் வெளியில இருந்து, அவன் மோசமானவன், அயோக்கியா, வெட்டுவான், குத்துவான், எல்லாம் வழியை எப்படி போடுவான். ஆனா நான் இருக்கிறதுனாலதான் இந்த சமூகம் அற வழியில இந்த சமூகத்தை கொண்டு போயிட்டு இருக்கேன். அதுல தெளிவா இருக்கும். யாருக்கும் கெட்ட பழக்கத்துல நீங்களும் அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி காதல் பயப்படாதீங்க, அது எல்லாத்துக்குமே தடையா போயிடும். கொஞ்சம் காலேஜ் அந்த மாதிரிலாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு மெச்சூர் ஆன பிறகு அதெல்லாம் பாருங்க. காதலிக்கும் போதும் யார் என்னன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த பெரிய வரலாற்று சொந்தமான சமூகம் 1348வது பேரரசருடைய எத்தனை வயசு அவருக்கு? 1348 வயசு. தமிழ்நாட்டில் வேற எந்த சாதியும் அவர்களுக்கான அடையாளமா ஒரு பேரரசரை காமிச்சு, இந்த பேரரசருக்கு வயசு 1000ன்னு சொன்னாலும் நான் சங்கத்தை கலைச்சிட்டு போயிடுறேன், கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன். வரலாறு மிகப்பெரியது. நம்முடைய வரலாறு
பேசும்போது சொன்னார்ல மகுடேஸ்வரன், நாமக்கல்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அவரை நான் அதை அறிமுகப்படுத்தி விட்டுட்டு சொல்லாமல் இதோட முடிச்சுக்கிறேன். அங்க வந்திருக்க நம்ம மக்கள் மேல வழக்கு தொடர்ச்சியா போட்டுட்டே இருக்காங்க. இங்க ஒரு பாப்பா தொகுப்பாளர் இருந்துச்சுல, நதியா பேர், அந்த பாப்பா பேர், அந்த பாப்பா தான் நாமக்கல் மாவட்டத்துடைய பொறுப்பாளர். அங்க பார்த்தா இந்த பிரச்சனையெல்லாம் பேசணும், ஆர்ப்பாட்டம் சொல்லியாச்சு. அங்க இருந்து ஒரு ஏஎஸ்பி வந்து உட்கார்ந்து இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் நமக்கு எதிராக செயல்படுறாங்க. இவர்களை தாண்டி அந்த ஏஎஸ்பி கிட்ட போய் விஷயத்தை சொன்னோம்னா, உயர் அதிகாரி கிட்ட அவர் புரிஞ்சுட்டாருன்னு சொன்னா இந்த மேட்டர் சால்வ் ஆயிடும். ஆனா அவருக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும்தான் தெரியும். மகுடேஸ்வரன் அப்பதான் போறாரு அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு. போய் கிட்டத்தட்ட அரை மணி நேரமா அந்த ஏஎஸ்பி கிட்ட இவர் இங்கிலீஷ்லயே பேசுறாரு. அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருக்கும் டிஎஸ்பிக்கும் ஒண்ணுமே தெரியல, என்ன பேசுறாங்கன்னு தெரியல. ஆனா விஷயத்தை அவர் புரிந்து கொண்டார். உடனடியாக என்ன பண்றார், அந்த வழக்குல செக்ஷன் ஆல்டர் பண்ண சொல்றார். பிடிச்ச வண்டிகளை 2 வண்டிகளை விட சொல்றார். பிரச்சனையை சால்வ் பண்றோம். எது உதவுச்சுன்னு சொன்னா கல்வி தானே அங்க உதவுச்சு. தயவு செஞ்சு நீங்க படிக்கிறீங்க, படிக்கிற உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பிள்ளைங்க ஃபீஸ் கட்ட முடியாம இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு டிகிரி படிக்க வைக்கலாம். இப்ப எப்படி நாங்க சொன்னோட நீங்க எங்களுக்கு போன் பண்ணிட்டு வந்தீங்க, எங்க நம்பர் உங்ககிட்ட இருக்கும், வாட்ஸ்அப்ல போட்டிருப்பீங்க, எல்லாருமே போட்டிருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்படுற பிள்ளைங்க ஒரு டிகிரியாவது படிக்க வைக்கலாம். என் ஃப்ரெண்டு தான் அவன், நான் காலேஜ் போறேன், அவன் போக முடியல அப்படின்னு சொன்னா ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு நிச்சயமா வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் அவர்களுக்கு உறுதுணையா இருக்கும் பணம் கட்டுறதுல. நீங்க இப்ப எப்படி ஆர்வமா இருக்கீங்களோ அதே மாதிரி உங்க நண்பர்களையும் 12வதோட 10வதோட அப்படியே போயிடுவான். நீங்க நல்ல நிலைமையில இருப்பீங்க, அவன் என்ன பண்ணுவான், பெயிண்டர் விலைக்கு 10,000 விலைக்கு போயிடுவான். தயவு செஞ்சு உங்க நண்பர்களை எங்கெல்லாம் இப்ப எப்படி வந்தீங்களோ அதே மாதிரி அழைச்சிட்டு வாங்க. நாங்க உதவி செய்ய காத்திருக்கிறோம். திரும்ப திரும்ப நான் சொல்வது, நீங்கள் சமூகத்திலே நல்ல நிலைக்கு வர வேண்டும், உயர் பதவிகளுக்கு வர வேண்டும். உங்களை ஊக்குவிக்கிறதுக்காக தான் நாங்க கொடுக்குற பெரிய தொகை, பெரிய அமௌண்ட் இல்லை, கைத்தட்டுற மாதிரி தான் இது. கூப்பிட்டு வச்சு உங்களை கௌரவப்படுத்திருக்கிறோம். நீங்கள் இந்த சமூகத்தை திரும்பி பார்க்க வேண்டிய இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கீங்க, அதுவும் அதிகமா திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர்ல தான் அதிகமா வந்திருக்கீங்க. நீங்கள் படித்த உயர்ந்த பதவிக்கு தொழிலதிபராகலாம் அல்லது வழக்கறிஞராகலாம், டாக்டராகலாம், எது வேணாலும் ஆகலாம். நீங்கள் பிறப்பால் ஒரு முத்திரையன் என்பதை மறக்காதீர்கள். நீங்கள் பிறந்த சமூகத்தையும் மறக்காதீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வீர முத்திரையர் சார்பில் தமிழக தேசத்தின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.